அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் சசிகலா ராமநாதபுரம் மாவட்டம் முதுகளத்தூரில் தனது கட்சி வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மக்கள்கிட்ட உள்ளத சொல்லணும், அரசாங்கத்துல உள்ள நிதிநிலைய சொல்லணும். அரசாங்கத்துல 12 லட்சம் கோடி கடன் இருக்கு. இந்த திமுக அரசு வாங்கியிருக்கு. வாங்கினுச்ச இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கு அம்மா கொடுத்தாங்கல்ல மடிக்கணினி, அதை கொடுத்துச்சா? கொடுக்கல. ஒவ்வொரு தொகுதிகள்லையும் பிரச்சனைகளை சொல்லியிருக்காங்க. அதுல ஏதாவது ஒவ்வொரு தொகுதிக்கு ஒவ்வொரு விஷயத்த செஞ்சிருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. வேலை வாய்ப்பு 6 லட்சம் பேருக்கு, வேலை வாய்ப்பு 6 லட்சம் பேருக்கு தருவேன்னு சொன்னாங்க. அதையும் செய்யல. 7 வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டாரு முதலமைச்சர். இந்த தென்பகுதிக்கு எல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்களை கொண்டு வந்து வேலை வாய்ப்பை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு நிறுவனம் கூட வந்த பாடு இல்ல, வேலை வாய்ப்பும் கொடுக்கல. இதெல்லாம் பார்த்துதான் நான் ஒரு முடிவுக்கு வந்து, நம்ம பொய்யான தேர்தல் அறிக்கையை மட்டும் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சில நல்ல விஷயங்கள் கிராமப்புற பெண்களுக்கு, கிராமப்புறத்துல உள்ள குடும்பங்களுக்கு வேண்டியதை நம்ம செஞ்சாகணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் ஒரு தேர்தல் அறிக்கையும் இப்ப 16ஆம் தேதி விட போறோம். அதுல உள்ள சில இதெல்லாம் இப்ப சொல்லுவோம் உங்களுக்கு. இப்ப முதுகுளத்தூர் தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதுகுளத்தூர் பகுதியில படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரும் வகையில் தொழிற்சாலை அமைத்து தர வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நிச்சயம் செய்வோம். இதுவரைக்கும் திமுக செய்யல. முதுகுளத்தூர், கமுதி, சாயல்குடி, அபிராமம் பகுதிகளில் புறவழிச்சாலை அமைக்க கோரிக்கை விடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதையும் இந்த திமுக அரசு செய்யல. ஆனால் நம்ம செய்யலாம். குடிநீர் தட்டுப்பாடு அதிகரித்து உள்ளது. அதனை தீர்க்க நடவடிக்கை எதுவுமே எடுக்கல இந்த திமுக அரசுங்கிறாங்க. அதே போல முதுகுளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட கிராமப்புறங்களில் முறையான சாலை வசதி இல்ல. சின்ன சின்ன கிராமத்துக்கும் சாலை வசதி இல்ல. நரிப்பையூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டு இருந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அதையும் திமுக செய்யல. கால்வாய்கள் அனைத்தையும் தூர்வார வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. சாயல்குடியில் அரசு போக்குவரத்து கழக படிமனை வேண்டும் என ரொம்ப நாள் கோரிக்கையா இருக்கு. அதையும் செய்யல. விவசாயிகளுக்கு பயிர் இன்சூரன்ஸ் முறையாக வழங்கப்படல. இங்கு அரசு உப்பளங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு முறையான சம்பளம் வழங்கவில்லை என தொழிலாளர்கள் நீண்ட நாள் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டும் என முந்தல் பகுதி மீனவர்கள் நீண்ட நாளா கோரிக்கை வச்சிருக்காங்க. அதையும் நம்ம வந்தாதான் செய்வோம். போன முறை அவங்க கொடுத்த வாக்குறுதி எண் 442 காரைக்குடி, ராமநாதபுரம், தூத்துக்குடி புதிய அகல ரயில் பாதை திட்டத்தை நிறைவேற்ற மத்திய அரசை வலியுறுத்துவோன்னு சொன்னாங்க. ஆனா இவங்க மத்திய அரசோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ரயில்வே திட்டங்கள், ரயில்வே மேம்பாலங்கள் இதெல்லாம் அமைக்கணும்னா அது மத்திய அரசு தான் செய்ய முடியும். அந்தந்த மாநில அரசுகள் கோரிக்கை வச்சு அதை செய்ய வைக்கணும். அதுதான் ஒரு மாநில அரசோடைய வேலை. அந்த வேலையை இந்த திமுக அரசு செய்யவே இல்லை.
இப்ப நம்ம தேர்தல் அறிக்கையில மகப்பேறு உதவி தொகையாக தற்போது வழங்கப்படுகிறது 18,000 ரூபாய் பெண்களுக்கு. அதை உயர்த்தி 24,000 வழங்குவோம். பிறந்த குழந்தைகளின் நலனுக்காக அவசிய பொருட்கள் கொண்ட அம்மா நலப்பெட்டகம் அவங்க சரியா வழங்காம விட்டுட்டாங்க. அதை நம்ம சரிவர திரும்ப கொண்டு வருவோம். ராமநாதபுரம் முதுகளத்தூர்ல சசிகலா அவர்கள் வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டிருந்தாங்க. அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் சசிகலா வேட்பாளரை ஆதரிச்சு பிரச்சாரத்துல ஈடுபட்டதை நாம பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.